السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل أحياء عند ربهم يرزقون. وقال الله تعالى: من كفر بالله من بعد إيمانه إلا من أكره وقلبه مطمئن بالإيمان. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: الشهداء خمسة: المطعون والمبتون والغريق والصاحب الهدم وفي سبيل الله. சதகல்லாஹுல் அலீம். இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏக இரட்சகனாகிய அல்லாஹுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் வாழ்க்கையை அடிப்பெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், இன்னும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. ஆமீன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, சுஹதாக்களின் மாண்பு என்ற பொது தலைப்பின் கீழ் பெண்ணின் பெருமைக்குரிய ஹஸ்ரத் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி எனக்கு தலைப்பு போடப்பட்டிருக்கின்றது. முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹதாக்களை பற்றி ஒரு 5 விதமானவர்களை மரணத்தை பற்றி சுஹதாக்களின் மரணித்தவர்கள் சுஹதாக்கள் என்று சொல்கிறார்கள். அஷ்ஹதாஉ ஹம்ஸத்துன்: அல் மத்ஊனு வல் மப்தூனு வல் கரீகு வ ஸாஹிபுல் கதமி வ ஃபீ சபீலில்லாஹ். முதலாவதாக அல் மத்ஊனு, காலரா நோயால் மரணித்தவரும் சுஹதாக்கள், ஷஹீதுகள் தான். இரண்டாவதாக மபுத்தூன், வயிற்றுப்போக்கால் மரணித்தவர்களும் ஷஹீது தான். மூன்றாவதாக அல் கரீகு, தண்ணீரில் மூழ்கி மரணித்தவரும் ஷஹீது தான். நான்காவதாக சாஹிபுல் ஹதமி, கட்டிட இடுபாடுகளில் சிக்கிக்கொண்டு உயிர் பிரிந்த அவர்களும் ஷஹீதீன்கள் தான். ஐந்தாவதாக சொல்கின்ற பொழுது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் யார் மரணித்தார்களோ அவர்களும் ஷஹீதீன்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய ஒரு அந்தஸ்தை பெறுகின்றார்கள் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஏனென்று சொன்னால், இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில், இஸ்லாம் தோன்றிய ஆரம்ப காலத்தில் வெறும் 7 நபர்களால் இஸ்லாம் ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது ஹஸ்ரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் குடும்பத்தினர், அவர்களின் கணவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகன் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் ஆகிய 3 பேரும் இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். ஏற்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்று அந்த ஆரம்ப காலகட்டத்தில் வணக்க வழிபாடுகளை பகிரங்கமாகவோ இன்று நாம் செய்கின்ற அந்த தொழுகைகளை தொழுக முடியாது. மாறாக அவர்கள் மறைமுகமாக தொழுகை வணக்கங்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது காபிர்கள், மக்கத்து காபிர்கள் எல்லாம் அவர்களை வீட்டிலிருந்து வெளியே இழுத்து கொண்டு வந்து
சொல்ல முடியாத துன்பங்களை அவர்களுக்கு தந்தார்கள். ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சுடும் மணலில், அந்த பாலைவன அந்த மணலில் படுக்க வைத்து அவர்கள் மேல் கல் வைத்து கொடுமைப்படுத்தினார்கள். அப்படி கொடுமைப்படுத்துகின்ற சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியாக செல்கின்ற பொழுது பார்த்து கண்ணீர் வடிப்பார்கள். பின்பு அவர்களுடைய மகனான அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்வார்கள், சப்ரன் யா ஆல யாசின் இன்ன மவ்இதகுமுல் ஜன்னா. யாசின் அவர்களின் குடும்பத்தினரே, பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது சொர்க்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உலகிலேயே சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள். அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களுடைய கணவரான யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்ன பல துன்பங்களை கண்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் உன்னுடைய கத்தல உம்மக, உன்னுடைய தாயை கொன்றவனை அல்லாஹ் கொல்லுவான் என்று சொன்னார்கள். அதுபோல் அபூ ஜஹலை அல்லாஹ் தஆலா பத்ர் போரில் குத்தும் கொலை உயிருமாக அல்லாஹ் கொலை செய்யப்படுவார், சஹாபாக்கள் கொலை செய்யப்படுவார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த சமயத்தில் தான் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்கின்றான். இவர்கள் இஸ்லாத்தில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு வந்த கஷ்டங்களை அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் இறக்குவான். மன் கஃபர பில்லாஹி மின் பாதி ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். இந்த ஆயத்தின் சொல்லுவான், யார் அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வை இஸ்லாத்திற்கு மறுப்பாக யாரும் சொல்லாமல், இஸ்லாத்தில் மறுப்பாக யாரும் சொல்லாமல் அல்லாஹுவை புரிந்து கொண்டு யார் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நற்கூலி கொடுப்பான். அதே போன்று இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டு யார் இறை மறுப்பாக ஈமானுக்கு மாற்றமாக யார் சொல்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று நபி அல்லாஹ் தஆலா அந்த திருமறையிலே கூறி காண்பான். அதுபோன்று சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கொலைப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அப்பொழுது அபூ ஜஹலுடைய பெயர் அபூ ஜஹல் அல்ல, அபுல் ஹிக்கம், தந்தையின் அறிவின் தந்தை என்று பெயர். அந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை, அந்த குடும்பத்தை அவ்வளவு துன்புறுத்திய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இனிமேல் உன்னுடைய பெயர் அபுல் ஹிக்கம் அல்ல, அபுல் ஜஹல் என்று அவருடைய பெயரை மாற்றுவார்கள். அதே போன்று அந்த ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஷஹீதின் நேரத்தில் 3 சிறப்புகளை சொல்கின்றான். அந்த ஷஹீதின் பேருக்கு அர்த்தத்தை பார்க்கின்ற பொழுது முதலாவதாக ஷஹீத் என்று சொன்னால் சாட்சி கூறுபவன். அப்படி என்கின்ற பொழுது ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை சாட்சியாக மலக்குமார்களும் அல்லாஹ் தஆலாவும் சாட்சி சொல்கின்றார்கள். இரண்டாவது, ஷஹீத் என்பதற்கு ஹாதிர் என்று ஒரு அர்த்தம் இருக்கின்றது. அந்த ஷஹீதின் இடத்தில் மலக்குமார்கள் ஹாதிராகின்றார்கள். மூன்றாவதாக, ஷஹீத் என்பதற்கு பார்ப்பவன் என்று ஒரு அர்த்தம் உண்டு. ஷஹீதீன்கள் அவர்கள் மரணிக்கின்ற பொழுது சுவனத்தில் உள்ள அனைத்து இன்பத்தையும் பார்த்து மரணிக்கின்றார்கள். அப்படி ஷஹீதீன்களின் அல்லாஹ் தஆலா அவர்களின் சிறப்பை பற்றி சொல்கின்றான். ஒரு வசனத்தில் இப்படி சொல்லுவான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகுன். வலா தஹ்ஸபன்னல்லதீன, நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம், அம்வாத்தன், அல்லாஹ் குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டார், ஷஹீதானார்கள், அவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். அம்வாத்தன்
மரணித்தவர்களாக பல் மாறா அஹ்யாஹுன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன் அவர்களின் இறைவனிடத்தில் அவர்கள் ரிஸ்க் வழங்கப்படுகின்றார்கள். அப்படி என்று சொன்னால் இன்றைய காலத்தில் பலஸ்தீனத்தில் அடிபடுகின்றார்கள், குண்டு வீசி ஷஹீதாகின்றார்கள், சிறு குழந்தையிலிருந்து பெரிய முதியவர்கள் வரையும். அதற்கு காரணம் என்ற அன்றைய காலத்தில் இஸ்லாத்தின் ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் போராடினார்கள். அதே போன்று இன்றைய காலத்தில் பலஸ்தீன மண்ணில் போராடுகின்றார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வெற்றியை தந்தல் புரிவானாக. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா முழுமையான பாதுகாப்பை தந்தல் புரிவானாக. அவர்களின் பொருட்டால் நாமும் நம்முடைய ஈமானை பாதுகாத்து ஒரு ஷஹீதாக மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நற்பாக்கியத்தை வழங்கி அருள்புரிவானாக. வாஹிர் தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.